வணக்கம் மாணவர்களே. இன்று தமிழ் பாடம் 5ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கதை, ஒரு குட்டி கதை. ஒரு தோப்பில் இருக்கிற அந்த கிளி மாணவர்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்லும். கதைனா பழமொழி சொல்லும். அந்த பழமொழிக்கு ஏற்ற படங்களை மர பொந்திலேருந்து எடுத்து காமிக்கும். அந்த படங்களுக்கு ஏற்ற பழமொழிகளை மாணவர்கள்லாம் சொன்னால் ஒவ்வொரு மாம்பழம் பறித்து போடும் அப்படின்றது தான் இங்கே ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க. பாடத்துக்குள்ளே போகலாமா? இயல் 3 உரைநடை. படம் இங்கே, பழமொழி எங்கே அப்படின்றது அந்த கதை. இந்த கிளி, இதனுடைய பெயர் செல்லம்மா. பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அந்த ஊரில் அதை அவ்வாறுதான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மர பொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள். அது என்ன பண்ணுமா, தன் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாங்காய்களையும் மாம்பழங்களையும் பறித்து அங்கே வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு போடுமா. எப்போ அது காட்டக்கூடிய அந்த படத்திற்கு ஏற்ற பழமொழிகளை சொன்னால் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழமொழிகள் அப்படின்றது என்ன அப்படின்னா, முன்னோர்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லக்கூடிய அந்த வாக்கியங்கள், வழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்களுக்கு பெயர் தான் பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறும் மொழிகள். பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்னும் பெயரிலேயே நீதி நூல் ஒன்றும் உள்ளது. மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்பிற்கு வர தொடங்கினர். செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கிறேன். அதுக்கு அந்த கிளி, ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? பிரபு சொல்றான், நான் நன்றாக இருக்கிறேன். உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன். அதற்கு கிளி, மிக்க மகிழ்ச்சி. நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறிவிட்டால் நானே உனக்கு என்ன பண்றேன், மாங்காயை பறித்து தருகிறேன் என்று கூறியது அந்த கிளி. இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன? அங்க காமிக்குது, அந்த யானையை காமிக்குது. யானை வரும் பின்னே, மணியோசை வரும் முன்னே. என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, யானை வர்றதுக்கு முன்னாடியே அதனுடைய அந்த பெல் சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த யானைகள்லாம் இப்போ இந்த திருவிழான் போது வரும் இல்லையா, அப்போ வரும்போது அது வர்றதுக்கு முன்னே அது கட்டியிருக்க அந்த மணி ஓசை முன்னாடியே கேட்டுரும். யானை அதுக்கப்புறம் தான் வருமா. அதுதான் இந்த படத்திற்கான பழமொழி. அந்த பையன், பிரபுன்ற பையன் சரியாக சொன்னதுக்காக என்ன பண்ணுது, செல்லம்மா தன் மரத்திலிருந்து ஒரு மாங்காயை பறித்து கொடுக்குது. ஐ, ரொம்ப நன்றி செல்லம்மா. எப்படி இருக்கிறாய் செல்லம்மா? யார் வந்திருப்பது அப்படின்னு கிளி கேட்குது. வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா, எனக்கும் மாங்காய் வேண்டும் அப்படின்னோடனே, சரி உனக்கும் ஒரு மாங்காய் தரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் காட்டுற படத்துக்கான அந்த பழமொழியை சொல்லு அப்படின்னு கேட்குது. இந்த படத்தை காமிச்சு இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது வின்சென்ட் என்ன சொல்கிறான், இக்கரைக்கு அக்கறை பச்சை. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா, எது ஒன்றுமே தூரத்துலேருந்து பார்க்கும்போது தூரமாக இருக்கிறது எல்லாமே நல்லதாக தான் தெரியும். பச்சை பசேல்னு தெரியுது, புல்வெளின்னு நினைப்போம் நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா. ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அது பாசி இல்லையா. அப்போ எதுவுமே நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்காமல்
தூரத்தில் இருந்தோ தெரியாமலோ காதால் கேட்டோ எந்த ஒரு முடிவும் செய்யக்கூடாது. அந்த பழமொழிக்கான பொருள் பார்க்கலாம். நன்று, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே, இதோ உனக்கு மாங்காய். எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது, நன்றி செல்லம்மா. அடுத்தபடியாக யார் வராங்கன்னு பார்க்கலாம். கனிமொழி, ஏன் அமைதியாய் நிற்கிறாய் அப்படின்னு கிளி கேட்குது. உனக்கு மாங்காய் வேண்டாமா? அதுக்கு கனிமொழி சொல்கிறா, வேண்டும் செல்லம்மா. உடனே கிளி, இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம். சூறைக்காற்று வீசுது இல்லையே. கனிமொழி, இன்னும் கொஞ்சம் யோசி. ஒரே சூறைக்காற்று வீசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில அம்மி கல் பறக்குது. அதுக்கு உடனே ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு கனிமொழி சொல்கிறா. அழகாக கூறினாய், இதோ மாங்காய் வாங்கிக்கொள். உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா? நன்றி செல்லம்மா அப்படின்னு கனிமொழி அங்கிருந்து சென்று விடுகிறாள். அடுத்தபடியாக முகமது வரான். முகமதுக்கு ஒரு படத்தை காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும்போது பாருங்கள், மரம், அப்புறம் வேலை மரம், வேலை குச்சி, அப்புறம் ஒரு மாணவன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலடியார், திருக்குறள், அப்புறம் இந்த பக்கம் ஒரு பையன் பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான பழமொழி என்ன அப்படின்னா, ஆலும் வேலும் பல்லுக்குருதி. அதாவது ஆலமரத்தினுடைய அந்த குச்சிகளும் வேலமரம் அந்த குச்சிகளும் பல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குச்சிகளை கொண்டு பற்களை துலக்கினால் பல் உறுதியாக இருக்குமா. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. நாலும் இரண்டும், நாலும் அப்படின்னா நாள் அப்படின்னா நான்கு வரிகளை கொண்ட நாலடியார், அதையும் இரண்டு வரிகளை கொண்ட திருக்குறள். நாலடியாரும் திருக்குறளும் படித்தா நம்மளுடைய கல்வி திறன், சொல்லறிவு நிறைய வளரும் அப்படின்றது தான். ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்றது இந்த பழமொழிக்கான பொருள். இப்போ நாங்கள் கொடுத்துருக்க இந்த பழமொழிகளுக்கான பொருள் எல்லாம் உங்களுக்கு கூகுள் மீட் வரும்போது மாணவர்கள்கிட்ட நான் கேட்பேன். அதனால் தயவு செய்து கேளுங்க, சரியா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மிகவும் அருமை. நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன். எல்லாருக்கும் மாங்காய் கொடுத்தது போக முகமதுக்கு என்ன பண்ணுது அந்த கிளி? மாம்பழமே தருது. தேனிசையா, இதில் என்ன பழமொழி இருக்குது சொல்லு. அடுத்தபடியாக தேனிசை அப்படின்றவர்கிட்ட கேட்குறாங்க. அதில் பாருங்கள், இந்த படம் காற்று வீசுது. அவங்க கையில் வச்சுருக்க அந்த நெல் மணிகளை என்ன பண்ணுறாங்க, அப்படியே சிதற விடுறாங்க. அதுக்கு என்ன பழமொழி சொல்லலாம் அப்படின்னா, கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே. என்ன சொல்கிறாங்கன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதாவது நீங்கள் ஆங்கிலத்தில் கூட படிச்சிருப்பீங்க, மேக் அ ஹெல் வைல் த சன்ஷைன். காற்று உள்ள போதே என்ன பண்ணணும், ஈர துணியை காய வச்சுக்கணும், இல்லையா, நெல்லிலேருந்து இருக்கக்கூடிய உமிகளை நீக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும், எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க தேனிசையும் போயிடுறா. அடுத்தது, யார் என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவது? கதிரவனா? இதன் பழமொழியை கூறு, மாங்காய் தருகிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த கிளி. அடுத்தபடியா கதிரவன் வரான். கதிரவன் கிட்ட இந்த உழவரனுடைய இந்த படத்தை காமிக்குது. உழவர் அந்த நிலத்தில் என்ன பண்ணுறான், ஏர் கட்டி மாடுகளை என்ன பண்ணுறான், அந்த நிலத்தில் உழவு செய்து கொண்டிருக்கிறான். இதுக்கு என்ன பழமொழி சொல்லலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த காலத்தில் உழவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தனக்கு இருக்கக்கூடிய நிலங்களை பரவலாக, அதாவது அகல உழவு செய்யறத விட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஆழ அந்த மண்ணை பண்படுத்துறதுன்னா சரி செய்யறது. மண்ணை அகலமாக கீறி விடுறதை விட ஆழமாக கீறி விட்டோன்னா மண் மேலும் கீழும் புரண்டு வருமா. அப்படி புரண்டு வரும்போது அடியில் இருக்கக்கூடிய மண் மேலேயும் மேலே இருக்கக்கூடிய மண் கீழையும் போய் அந்த செடியோ அந்த பயிரோ நன்றாக வளரும் அப்படின்றதுக்காக தான் உழவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அகலமாக உழறதை விட, உழறது அப்படின்னா கீழே விழறது இல்லை, உழவு செய்யறது, உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு செய்வாங்களாம். இந்த பழமொழியை கதிரவன் சொல்றான். இதை கேட்டவன கிளி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து என்ன பண்ணுதான், அவனுக்கும் ஒரு மாங்காயை தந்துடுதான். மாணவர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு கிளி கிட்ட சொல்லிட்டு
மீண்டும் நாளைக்கு நிறைய பழமொழிகளோட உன்னை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் அங்கிருந்து விடை பெற்று சென்று விடுகிறார்கள். நன்றி மாணவர்களே. மாணவர்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கூகுள் மீட் அப்போ கேட்கலாம். கிளாஸ் ரூம் ஆப்பில் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இங்கே கொடுத்துருக்க குறிப்புகளை நான் உங்களோட கூகுள் மீட் அப்போ கேள்விகளாக கேட்பேன். தயவுசெய்து குறித்து வைத்து கொள்ளவும். நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.